கண்ணுக்கு தெரியலையா? நகை விலை குறையட்டும், ஒரு 60,000 வரட்டும், ஒரு பவுன் வாங்கி போட்டுடலாம். ஒரு 3 பவுனில் இப்போ கையை வச்சோம்னாக்கா 1,60,000 பில்லை போடுவோம். ஸோ நம்ம கிட்டலாம் அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ தான் நகை சீட்டு 2,000 போட்டுட்டு வந்திருக்கேன். 11 மாதம் கழித்து எது வருதோ அதில் போய் எடுத்துக்கலாம். நாராயணா நாராயணா. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்க காய்ஸ் எல்லாம். கல்பாக்கம் ஹரி. சரி லைவ் முடிச்சுக்கலாம் மோனி. 300 லைக் வரட்டும், லைவ் முடிச்சு தூங்கிட்டு. அப்புறம் வெங்கட்ட ஓகேடா. ஓகே ப்ரோ. ஹாய் பாய் ஹரி. ஹாய் ஹரி. ஹாய் செல்லம். அப்போ எல்லோரும் ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன் டபுள் பண்ணி லைக் போட்டுருங்க எல்லாரும்ப்பா. சரிப்பா, லைவ் முடிச்சிடலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். லைவ் முடிச்சிடலாம். பை பை, குட் நைட். ஹாய் 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 ஹாய். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் போட்டிங்க காட்டலையா? ஏன் காட்டல, என்ன ஆச்சு? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி எல்லோரும் லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 கொடைகள் மழை நம்ம யூடியூப்பில் மட்டும்தான், வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. போலியலை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. ஓகே, குட் நைட் சரோ. காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 300 லைக் போடுங்க. தூக்கம் வருது, நாங்கள் தூங்கணும் வேறு. ஜாயின் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் வந்து கோல்டு ஆக்சஸ் வந்திருப்பேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி பண்ணலன்னா நீங்கள் பொறுமை கூட ஜாயின் பண்ணி வைங்க, நாளைக்கு லைவ் வந்துக்கிறேன். மாஸ்க்கு கலட்டுங்க. ஏன் லைவ் வீடியோ மெம்பர்ஷிப்பு போடுறீங்க? ஹைப் பண்ண முடியல. அப்படியா? அப்பா குட் நைட் சங்கர். டெக்கு கடுப்பாயிடுவேன், சும்மா இல்லாததை இருக்குங்கிற மாதிரி இங்கே வந்து கதை கட்டினேனாக்கா பிளாக் பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு. ஃபேக் ஐடி நான் சொல்லலை, இங்கே வந்து அவன் அப்படியே தசை திருப்ப பார்க்குறான். பிளாக் பண்ணிடலாம். ஃபேக் ஐடி போகாத சிற்பி, பிளாக் பண்ணிவிட்டேன். நான்சென்ஸ். கைஸ் எல்லோரும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பையலாம் எல்லாம் ஃபேக் ஐடிங்க தான். இன்னும் தூங்கவே மாட்டானுங்களா இவனுங்க? ராவிக்கும் பகலுக்கும் எவ லைவில் என்ன கிடைக்கும்ட்டு பார்க்கறதுக்குன்னே இருக்கானுங்க புறம்போக்குங்க. இல்லை இவனுங்களுக்கு இதே தான் பொழப்பா, இல்லை வேற எதுவும் பொழப்பே கிடையாதா? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்களா? நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோங்க. அமெரிக்காவில் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறத விட நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோன்னு சொல்கிறது பெருமையாக சொல்லுவோம். ஏன்னா அமெரிக்காலலாம் ஃபாரினை பொறுத்த வரைக்கும் கடல் தாண்டிட்டாலே எந்த இடத்துல எங்கே குண்டு வெடிக்குது,
எங்கே ஃப்ளைட் வெடிக்குது, எங்கே தண்ணி உலகம் ஃபுல்லாக அந்த நாடு ஃபுல்லாக பூருது, அட்டையில் ஒட்டி வச்ச வீடெல்லாம் எப்போ திடீர்னு சாயுது, எங்கே திடீர்னு யானை, பாம்பு, குரங்கு, சிங்கம், புலி இதெல்லாம் வந்து கடிக்குதுன்னு தெரியாது. இன்னொன்று அங்கெல்லாம் பேய்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், காடுகள் ரொம்ப அதிகம். அதனால் வந்து இன்னும் சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட்டு போனாக்கா தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது. கால் ஏன்னா வுட்டிலே இருக்கும் அந்த டாய்லெட்டு. அப்புறம் அங்கே தண்ணி பட்டா கீழே இருக்கிற ஃப்ளோரில் ஊற்றுமா. ரொம்ப நாற்ற பிடிச்ச ஊர். எங்கள் ஊர் மாதிரியெல்லாம் ஒரு சுதந்திரம் அங்கெல்லாம் கிடைக்காது. எங்கள் ஊர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூளைக்கு மூளைக்கு அங்கே ரோட்லலாம் காலை வைக்க முடியாது. எல்லா இடத்துலையும் காரி துப்பி வச்சுருப்பாங்க. அதுவே ஜப்பான், சைனீஸ்லலாம் வந்து காரி துப்புனா ஃபைன் போட்டுருவாங்களாம். அதுலேயும் ஒரு சில நாடே இருக்கான். மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு ஒருத்தவன் என்ன பண்ணியிருக்கான், காரி ரோட்டில் துப்பி இருக்கான். அதுக்கு எத்தனையோ டாலர் ஃபைன் பண்ணிட்டாங்களா. ஆனால் எங்கள் ஊரில் எங்கள் டி நகர் பக்கம் வந்துடாதீங்க. காலை வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி. ஒரே டீ கப்பு, மசால் வடை, அப்புறம் அந்த பேப்பர் மாதிரி கொடுப்பாங்களா அந்த பேப்பரு, இதெல்லாம் வந்து அங்கே நிறையா கிடக்கும். நடுவில் போகிற வழியெல்லாம் துணியும் கிடக்கும். காலால் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இன்னொன்று முக்கியமானது, பஸ்லலாம் எங்கேயுமே ஜன்னல் பக்கம் கை வச்சிடாதீங்க. ஒரே வெத்தலை பார்க்க எச்சா இருக்கும். அந்தளவுக்கு சுதந்திரம் உள்ள நாடுடா எங்கள் நாடு. இந்த அமெரிக்கா, லண்டன், அப்புறம் என்னென்ன எதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் ஊர் டி நகர்னு சொல்கிறீங்க, உண்மை தானே நான் சொல்கிறது? நம்ம ஊர் மாதிரி எங்கே இருக்குது? உங்களை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வரீங்களா? வரமாட்டேங்க. அங்கே கழுவுறதுக்கு பாத்ரூமில் தண்ணி இருக்காது, பேப்பர் வச்சுருப்பீங்க, நாத்தடிக்கும். நாங்கள் வரமாட்டேன், நாத்தம் பிடிச்ச ஊருக்கெலாம் நான் வரமாட்டேங்க. அப்புறம் ஸ்க்ரீன் டபுள் டப் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் எப்போ நீலகிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் அங்கே ரோலிங்காக நிறையா இருக்கும். நான் இது என்ன பண்ணுவேன், ஐயோம்மா எனக்கு ஃபேஸ்க்கு வந்து இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போவேன். அப்போ போகும்போது என்ன பண்ணுவேன், நிறைய இந்த டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். டிஷ்ஷு இப்போ எடுக்கும்போது ஒரு பட்டில் எடுக்கும்போது ரோலாக வச்சுருக்குன்னு சொல்லுவேன். அதை என் வீட்டுக்காட்டம்மா வேணுமா 10 மாதிரி துடைக்கிறதுக்கு வேணுமா, 2 வேணுமா, 3 போதுமா? நான் சொல்வேன், நமக்கெல்லாம் ஒரே சிங்கிளில் ஒரு பண்டலே பத்தாது. இதை வாங்கிட்டு போய் எங்கே மாட்டுறது? இனிமேல் புதுசாக வீடு கட்டினாக்கா அந்த ரோலிங் மாட்டுறதுக்காகவே ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும். ரோட்டில் குப்பை இல்லைன்னா என்னடா ஊர்? குப்பை இருந்தால் தாங்க சௌகரியமாக இருக்கும். குப்பையே இல்லாமல் கடுப்பாக இருக்காது. வெறும் தரையை எவ்வளோ நேரம் தூத்து பார்ப்பீங்க? நடந்து போயிட்டே இருக்கும்போது குப்பை இருக்கணும், காலால் தள்ளி விட்டு போவோம். நாங்களாம் வண்டியில் போனோன்னு வச்சுக்கோங்களேன், நூல், குச்சி இதெல்லாம் டயரில் மாட்டிக்கும். முந்தா நேற்று எனக்கு தெரியல, வண்டியில் ஏறி உட்காந்து போய்கிட்டே இருந்தேன். ஏய் உன் காலில் மாட்டிகிட்ருக்கு, எட்ரின்னு. எனக்கு கால் என்னோடய தொடையே மறைச்சிக்கிச்சு, எனக்கு தெரியல. எக்க முடியல, என்ன இருக்குது காலில்? ஒன்றுமே இல்லை. அடி குந்தானி கீழே செருப்பை பாருடி, செருப்பில் சொரக்காய் சீவனை அந்த பட்டை ஊட்டி செருப்பு கடையில் யாரோ சொரைக்காவோ பட்டையாக சீவி விட்டு ரோட்டில் குப்பையாக போட்டிருப்பாங்க போல இருக்குது. எங்கள் ஏரியாவில் நாய் பிடிச்சி இழுத்து எங்கள் வீட்டு வாசலுக்கு நீட்டுக்கும் அந்த குப்பை தான். ஒரே காற்றுலலாம் பறந்து வந்து ஒரு நாள் வந்து பிஸ்கட் பாக்கெட் சுல் வந்து இப்படி அடிச்சுது. எடுத்து பார்க்குற கண்ணு கறியன்னு அப்படியே குப்பையிலேருந்து அந்த செருப்பில் எப்படி தட்டி விட்டா சொரைக்காய் உடையுது. நான் எந்த சொரைக்காய் சீவனை, இது எங்கேருந்து வந்துச்சு? அதான் ரோட்டில் காலை வச்சலடி, அதுலேருந்து ஓட்டிடுச்சு. தொல்லையாக இருக்குது. ரோட்டில் நிம்மதியாக வர முடியல, போக முடியல. நிஜமா
நான்லாம் ரோட்டில் கீழே துணியை தொங்க போட்டு நடந்ததே கிடையாது. பாதி கெண்டைக்கால் தெரியும், தூக்கிக்கிட்டே நடப்பேன். எவன் எங்கே துப்பி வச்சிருப்பானே தெரியாது. நான் ரோட்டையை கீழே குனிஞ்சிக்கிட்டே, நான் தான் குனிஞ்ச தலை நிமிரவே மாட்டேன். காரணம்னு ரோட்டை பார்த்துக்கிட்டே வருவேன். இந்த மாதிரி தாலியை நான் பார்த்ததே இல்லை. அப்படியா? அப்போ பார்த்துக்கோங்க, புதுசு தான், பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதான் நம்ம தாலி. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெங்கால், மலேசியா நிலா. மலேசியாவா நீங்கள்? ஐயோ, மலேசியாலலாம் வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதுனா அந்த கோலாலம்பூர். ஐயோயோயோ, இந்த மலாயக்காரனுங்க இருக்கானுங்க பாருங்கள், அந்த கருப்பனுங்க இருப்பானுங்க, ரொம்ப ஏமாத்துக்காரனுங்க. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்களை ரேப் பண்ணி அவனுங்க ஒரு குரூப்பே இருக்கானுங்க அங்கே மலேசியாவில். அவனுங்க எப்படின்னா, ஒரு இப்போ ஒர்க்குக்கு போனால் ஒர்க்கை மட்டும்தான் கவனிக்கணும், அவனுங்க கிட்டலாம் பழகிடக்கூடாது. சப்போஸ் அவனுங்க கிட்ட பழகிற மாதிரி பழகிட்டு அவனுங்களுக்கு நீ ஒத்து வரலன்னு வச்சுக்கேன், அவனுங்களாம் கடத்திட்டு போயிட்டு கொடுமையே படுத்துவானுங்களாம். அந்த மாதிரி அங்கே நம்ம ஃப்ரெண்டோட ஷாப் இருக்காங்க, அவங்க நிறையா கதை சொல்லுவாங்க. அப்போவே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, ஐயோ அங்கே அப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு. ஏய் வாவ், பரவாயில்லையே, 300 லைக் ரீச் ஆகிருக்கு, பரவாயில்ல. ஓகே, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சேனலை? போதுண்டா, சரி, லைவ் முடிச்சுக்கிறேன். மணி, ஹாய் மணி. தலை இப்போ தான் மலேசியா வந்து இருக்காங்க, மற்ற நாடு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தூங்கலாம். அப்புறம் பாப்ஸு குட் நைட்டு. குட் நைட் டூ வந்து குட் நைட்டா? சரி. நீங்கள் நாமக்கல்லா? நாமக்கல்லில் முட்டைலாம் விலை எப்படிங்க? மலிவா? ஒரு முட்டை 5 ரூபாயா 20 ரூபாயா? அந்நியாயத்துக்கு கடைக்கார் செட்டியார் 6 ரூபா 10 பைசா மேனிக்கு கொடுக்குறாருங்க. அதுலேயும் என்ன தெரியுமா பண்ணுறாரு, பெரிய பெரிய முட்டையாக தட்டில் வச்சுருக்காரு. நாங்கள் போய் முட்டைன்னு கேட்டால் மட்டும்தான் அப்படியே அந்த பிளேட்டை தூக்கி அப்படியே வச்சுட்டு, ஒன்று பெருசு ஒன்று குட்டி. அது செட்டியாக இருந்தால் பரவாயில்லைங்க, கொஞ்சம் பெருசாக கொடுப்பாங்க. அவங்க பொண்டாட்டிக்காரி சுத்தமாக ஒழுங்காகவே எடுத்து தராது, பேசி காசை பட்டு வாங்கி வச்சுருவா, தவிர பொருளே பட்டுன்னு தராது. அதுவும் சின்ன முட்டையாகவே தருது. அதுதான் நான் வந்து இப்போ முட்டை கடைக்கு மாறிட்டேன். முட்டை கடைக்கு போனாக்கா அங்கே போய் காசு கொடுத்து தான் அவன் முடிச்சு போட்டு வச்சுருப்பான் 10 முட்டை. அதை மட்டும் அப்படியே வாங்கிக்கிட்டு வந்துடுறது. ஆனால் தயிர் கூட இவன்ட்ட வாங்குறது கிடையாது, நல்லாவே இருக்க மாட்டேங்குது ருசி தயிர். இங்கே பசும்பால் தயிர் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க 40 ரூபான்னு குட்டி கொண்டு, அதுதான் வாங்கிக்கிறது. ரொம்ப மோசம் அந்த கடைக்காரங்கள்லாம் இப்போ வர. சங்கர், செல்லக்குட்டி, எல்லோரும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குலு குலு குலு. ஆனால் ஆத்தா எல்லாம் விடுங்க, இந்த உலகம் இப்படித்தான், நம்ம தான் கேராக போகணுமா? சரி போய்க்கலாம். ஷுவராக பண்ணுறேம்மா. ஓகே. ஆர்ச்சி, என்னடா இது சென்னை ஸ்லாங் இல்லை, வேறு எந்த ஸ்லாங் இது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். போகாதீங்க, இப்போ நான் எழுந்தேன். இது சென்னை ஸ்லாங் இல்லை. சரி, நான் இப்போ பேசுகிறது என்ன ஸ்லாங் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் பேசுகிறது என்ன ஸ்லாங்கு? நீ திருச்சி தானா? யார் நானா? நான் சென்னை தான், கல்பாக்கத்தில் இருக்கேன். உன் ஸ்லாங்கு திருச்சி. யார்? நான் திருச்சி ஸ்லாங்கில் பேசிகிட்ருக்கேன். நமக்கு திருச்சிக்கு சம்மந்தமே கிடையாதாச்சே. செல்லோ, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கூட இந்த திருவண்ணாமலை சைடு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். என்ன இவ்வளோ தத்தியாக இருக்காங்க? ஃபேக் ஐடிங் கிட்ட கற்றுக்கோங்க, அவனுங்க எவ்வளோ தெளிவாக இருப்பானுங்க தெரியுமா? மூளைலாம் அவனுங்களுக்கு அப்படியே ஷார்ப்பாக வேலை செய்யும். எந்த இடம் எங்கெங்கெல்லாம் நமக்கு கேப் கிடைக்கும் பாருடா சூனாப்பானா, நமக்கு தேவையானது எங்கெல்லாம் இருக்குது. கையை தூக்குறாளா, காலை அசைக்கிறாளா, முடிய இப்போ தான் கையை வைக்கிறா. இப்போவும் அவெல்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்கான். நீங்களே தான் இருக்கீங்களே. திருச்சியா? இப்போ லைவ் எந்த ஊர் இருந்து என்ன? இப்போது இவ எந்த ஊராக இருந்தால் என்ன? அதனால தான் அவன் ஃபேக் ஐடினா? அதனால தான் அவன் ஃபேக் ஐடியாக இருக்கான். இது ஒயிட்டு நிலா ஸ்லாங்.
இப்படியே ஒவ்வொரு ஊராக போய் வந்துடுற பைத்தியம். நோ ரொமான்ஸு. அப்புறம் வந்து லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரளி இங்கே பாருங்கள், நான் மட்டும் பேசிகிட்டே இருப்பேனா, நீங்கள் பாட்டுக்கிட்டு லைக்கை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா, சப்ஸ்கிரைபும் போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பீங்களா? நான் சொல்லு பேபி. விவி சிப்பி வரியா அமெரிக்காவுக்கு? ஜாலியா? ஜாலி. அமெரிக்கா அமெரிக்கா ஃப்ளைட்டை விட்டு இறங்கின ஒன்று டமால்ட்டு குண்டு அந்த பக்கம் வெடிக்கும். உண்மையாக சொல்கிறேங்க, ஏர்போர்ட்டுக்கு போகவே பயமாக இருக்குது. எனக்கு ஃப்ளைட்டை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது இப்போல்லாம். அப்போ ஒரு நேரம் அதெல்லாம். இப்போ எனக்கு ஃப்ளைட்டை பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஃபாரின் சொன்னாலே எனக்கு பயமாக இருக்குது. எந்த பக்கம் மாட்டிக்கிட்டு எங்கே குண்டை போடுவாங்களோ என்ன போடுவாங்களோ அப்படின்ட்டு. பெங்களூர் மேடம். யுவர் ஃப்ரம் வேர் மேடம்? ரிமோ யுவர் மேடம். எத்தனை மேடங்கா? எப்படி இருக்கீங்க? இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ஒன்றா பார்த்துருக்கேன். அப்படியா கேமிங்? ஓகே. அமெரிக்கா வரைக்கும் வந்துட்டோம். அப்படியே தாய்லாந்து போயிட்டு வந்துடலாம். வேண்டாங்க தாய்லாந்து பக்கம், அங்கே ஃபுட்டே சரியில்லைங்கிறாங்க. தாய்லாந்தில் போனாக்கா என்ன பண்ணுறாங்களாம், மசாஜ் சென்டருக்கு போனோம்னாக்கா கேர்ள்ஸை உள்ளே விட்டுடுறாங்களாம். அதோட எனக்கு கேர்ள்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க, வெறும் மசாஜ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்லக்கூடாதான். ஏன்னா தாய்லாந்தில் என்னோடய ஃப்ரெண்டு சுற்றி பார்க்க போயிட்டு வந்தாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. சுற்றி பார்க்க போயிருக்கிறாங்க, மசாஜ் சென்டருக்கு போயிட்டாங்க. இங்கே பாருங்க, ஆள் இடத்துலையும் நமக்கு ஆள் இருக்குது. எல்லா கண்ட்ரிலையும் 2 ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு இருக்காங்க. தாய்லாந்துக்குள்ளே போயிட்டாங்க. போயிட்டு மசாஜ் சென்டருக்குள்ளே போயிட்டாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு ஸ்க்ரீனை திறந்து வந்திருக்கா, அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. இந்த ஆள் அதை பார்த்துட்டு டபக்குன்னு பயம் வந்து போச்சு. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டும் லைன் இப்படி படுத்துருக்காங்க, குப்புரை கடிச்சு ட்ரெஸ். சரோ இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணுறாங்க போல். இது உண்மை, நான் சொல்கிறது. வந்திருக்காங்க போல் இருக்குது. அவங்க பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பொண்ணுங்கன்னா அப்படியெல்லாம் விருப்பம் கிடையாது. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட, எனக்கு இது எனக்கெல்லாம் வேணாண்டாண்ணா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு நீங்கள் அந்த ஆள் அனுப்புங்க ஃபஸ்ட்டு நின்று அப்படின்னு இவர் கேட்டிருக்கிறாரு. பக்கத்தில் படுத்து கிடந்தா அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. அவங்க உள்ளே வந்துட்டாங்க, அவங்க மறுபடியும் வெளியே போகிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பண்ணாமலே இதை பண்ணோன்னு சொல்லி காசை பிடிங்கிருவாளுங்க. இது அந்த மாதிரி இடம். அப்படி தெரிஞ்சு என்ன ஏன்டா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த? மசாஜ் நல்லா பண்ணுவாங்க மச்சான். நம்ம ஊரு காசுக்கு 40,000 ஆச்சான். கொடுத்துட்டு அவ மேலே ஏறி மசாஜ் பண்ணுறது, நிற்கிறது, நடப்பாளாம். இவனுக்கு ஒன்றுமே தெரியல. இவனுக்கு பயந்தான் இருந்துச்சான். எங்கடா கையை வச்சிருவாளா, அங்கே வச்சிருவாளோ, இங்கே வச்சிருவாளுன்னு. கடைசியில் குளிக்க வச்சு பவுடர் அடித்து எல்லாம் அனுப்பி விட்டாங்க வெளியில். 40,000 கறந்து விட்டு நம்ம ஊர் காசுக்கு. அந்த மாதிரி சொன்னாங்க. தாய்லாந்துலாம் இது ஒரு கெட்ட பழக்கம் இதெல்லாம். ஸ்க்ரீன் டபுள் ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு வெளியில் வர முடியாதான். அவள் உள்ளே வந்துட்டா அப்படி ஒன்று நீ அதை மசாஜை பண்ணிக்கிட்டு வா, இல்லை நீ வேணான்னு சொன்னாலும் டபுளாக ட்ரிபிளாக பேமெண்ட்டை போட்டு வாங்கிடுவாங்களாம். ஏமாற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் டக்குன்னு. இனிய இரவு வணக்கம். இன்னும் ஏன் தூங்கவில்லை? அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களா? காசு மச்சான் சும்மா கிடையாது. நீ சுற்றி பார்க்குறதுக்கு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போகிற பற்றியா, அது மொத்தத்தையும் அவங்க அங்கே பிடுங்கிடுவாங்க. அதுக்கு தான் பவுடர் எடுத்து விட்டாங்க. நான் சொன்னேன், நான் கிண்டல் பண்ணேன். இதுக்கு தான் நீ அடிக்கடி ஜப்பானு, தாய்லாந்து, இங்கிலாந்துன்னு போயிட்டு கிடக்குறேன். நீனு போய் இந்த வேலை பார்த்துட்டு வரையா? நான் என்ன யதார்த்தமாக போன சுற்றி பார்க்க, இவளுங்க உள்ள அரையும் குறையுமா வந்து நிற்பாளுங்க. இன்னும் ஓகேன்னா அது கூட இல்லாமல் கூட இருப்பாளுங்களா. என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா. ஒவ்வொருத்தவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு, ஐயோ வாவ் ஸோ கியூட்டு ஸ்மைலு. காய்ஸ் எல்லோரும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இப்படி இப்போ லைவ் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணணும். பண்ணிங்கன்னா லைக் விடும். மேலே தெரிகிற சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் பட்டனை கொடுங்க எல்லோரும். எல்லோரும் ப்ளீஸ் எனக்காக முடிச்சுட்டு இருக்காதீங்க. மோனி போய் தூங்குங்க ப்ளீஸ். ப்ளீஸ் தூங்குங்க. கொஞ்சம் வியூஸ் இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன். போங்க போய் தூங்குங்க. தலை போய் தூங்கு. சூப்பராக இருக்கீங்களா? யூஏ கேம்
ஏய் நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாமா? நீ நல்ல பையனாக இருந்தனா சந்தோஷம். என்னைய மேரேஜ் பண்ணிக்கணும்னா நான் கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருக்கணுமே. ஹாய் டியர், ஹாய் எல்லாருக்கும். ஆண்களுக்கு படையா கலசர் தான் எல்லோருக்கும் விருப்பமா? கலசர்னா அப்படின்னா ஸோ க்யூட்டு. மோனி தூங்கு. ஆமாம், மோனி தூங்கு போ. ஏய், நீ என்ன மோனி தூங்கு போ சொல்கிற? எனக்கு தெரியும். நான் மட்டும் தான் தூங்க போங்கன்னு சொல்லுவேன். நீ எதுக்குடா சொல்கிற தூங்க போ அப்படின்னு? மரியாதையாக சொல்லணும், தூங்க போங்க அப்படின்னு சொல்லணும். தூங்கு போனா அவர் எப்படி உனக்கு உரிமையாவார்? அடிச்சிருவேன். அப்புறம் ஹே ஆண்டி, சொல்லுங்கள் கன்னடா வாங்க. அஸ்வின், ஹாய் அஸ்வின். ஐ நவ். அப்புறம் என்ன போங்கிற? உரிமையாக அடிச்சிருவேன். எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு அவங்கெல்லாம். நீங்கள் விஜய், ஹாய் விஜய். தாய்லாந்து பாய் அண்டு கேர்ள் டிஃப்ரெண்ட்டு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்ப்பா. எப்போதும் நம்ம தமிழ் பொண்ணுங்க தான் கிரேட். ஓ, என்ன தங்கம் பண்ணுற? சாப்பிட்டியா? லைக் காலை வணக்கம். காலை வணக்கம் யுவா. அப்புறம் லவ் யூ டார்லிங். கலசரல்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக படிக்கிறனா? நீங்கள் இன்னும் தூங்கலையா? தூங்குறேன். நீங்கள்லாம் தூங்காமல் முழிச்சிட்ருக்கிறத பார்த்தா நீங்கள்லாம் விடிய விடிய லைவில் அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருப்பீங்க போல இருக்கே. பாப்ஸு உன் கதையை கேட்டு தூங்கிட்டாங்களா? அவர் எப்போவே குட் நைட் சொல்லிட்டு போயிட்டாரு. நீயா? சொல்லுங்க ராஜ், நானே தான். அருண்குமார், மெசேஜ் பாக்ஸை ஏன் ரொப்புறீங்க? சாப்பிட்டியா? பாப்ஸு நீ சொன்ன கதையில் போய் தூங்கிட்டு. அப்படி கிடையாது, அவர் இந்நேரம் தாய்லாந்துக்கு டிக்கெட்டை புக் பண்ண போயிருப்பாரு. ஆஹா, இது எனக்கு தெரியாம போச்சு. பாப்ஸு இப்போ சர்வ நினைப்பான், இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. நம்ம என்ன இவ்வளோ நாள் வெற்றியாக சிங்கப்பூரில் வேஸ்ட்டாக காலத்தை ஓட்டிட்டோம். இது ஏன் நம்ம பண்ணாமல் போயிட்டோம்? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவாபுரோ பால்காரன் வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிவாபுரோ இந்நேரம் வாசல் பெருக்க போயிருப்பாரு. ஃப்ரான்ஸில் ஒரே இலை உதிர் காலமாக போயிட்டுருக்கான். இலைகளெல்லாம் கொட்டி கிடக்குதான். சிரிப்பழகி க்ளூ. தேங்க்யூங்க. பாப்ஸு, என்ன தாய்லாந்துக்கு டிக்கெட்டு போட போயிட்டீங்களா? மசாஜ் சென்டருக்கு கொஞ்சம் மூணியும் கூட கூட்டிகிட்டே போங்க. பக்கத்தில் சரோ வேற காத்துக்கிட்டு இருக்கான். தலை நான் பின்னாடியே ஓடி வரான். அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க. ஐயோ அருண்குமார், நீங்கள் என்ன கமெண்ட்ஸை போட்டு ரொப்புறீங்க? ஐயோ, பாப்ஸ் இங்கே தான் இருக்காரு. ஏய் பாப்ஸே, சரியான ஆள் பார்க்க அப்படியே மம்மி மாதிரியே இருப்பான்டா நடுவில். தாய்லாந்துன்னு ஒன்று சிரிப்பு பார்த்தியா பாப்ஸுக்கு? நீங்கள் சொல்லிதான் நடிக்கக்கூடாது. நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ அப்பாவியே இருக்கும் போல. அப்பாவி தான் நீங்கள்லாம். அப்புறம் ஐயோ முடியல சின்ன, கடுப்பாக இருக்குது. ஸ்க்ரீனையே மறைக்கிற பாரு சின்ன. எதுக்கு இவ்வளோ மெசேஜை போட்டுட்ருக்க நீ? ஐயோ, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மென்டல் ஆகிட்டான் போல இருக்குது நடு ஜாமத்தில். தூக்கங்க ரொம்ப முத்தி போனவொன்னே ஒன்றும் புரியல போல இருக்கு இவனுக்கு. உண்மையாக சொல்ல போனால் நான் இந்த டைமுக்கு தான் நான் தூங்குவேன். நேற்று நான் இந்த டைம் தான் ஆச்சு எனக்கு தூங்குறதுக்கு கரெக்டாக. ஆனால் நான் 3:10க்கு தான் படுத்தேன். இப்போ 3:26. எப்படி இப்படின்னு நான் மணி 1:57 தானே. எப்படியும் நம்ம ஃபோனை நோண்டிக்கிட்டே 2:30, 2:45, 3 கடத்திடுவோம். அதையே நம்ம லைவாக மாற்றிடக்கூடாது தான் லைவ் வந்தேன். பாவம் அவர் என்ன லவ் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம்.
அவனுக்கு தூக்கம் வராமல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். சரிப்பா, சரி போதும், தூங்கலாம், தூங்கலாம். குட் நைட், குட் நைட், குட் நைட், குட் நைட் செல்லக்குட்டீஸ். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். சிற்பி 922 குடைக்குள் மழை நம்ம யூடியூப்பில் வேறு எங்கேயும் கிடையாது. போலி எல்லாம் கண்டு யாரையும் ஏமாறாதீங்க. நம்ம லைவ் எப்போவுமே ஒரு ஃபன்னியான லைவு. நம்ம காமல் லைவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பக்கம் அவங்க எல்லாம் ஒரு மாதிரி அப்படி இப்படி ஹாட்டாக கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டால் கூட சின்ன சின்னதாக அப்படி இப்படினாலும் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்குங்க, சிரிச்சுட்டு கிடக்கலாம். சரி ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். தலை குட் நைட் பாப்ஸு, எல்லாருக்கும் குட் நைட். மோனிக்குட்டி, சரோ, செல்லுக்குட்டி, தூங்கு, நிம்மதியாக படுத்து, ஓகேவா? தூங்கு. எல்லா நண்பர்களுக்கும் குட் நைட்டு. அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெருஞ்சோதி, சுடர்வானம். ஓகே 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 டியர், குட் நைட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கேமிங் குட் நைட். சரிங்கடா என் செல்லக்குட்டிங் குழு குட் நைட்டு. சரி குழு. ஐயோ முத்து குட் நைட்டு. கோகுல் சரி போதுமா? குட் நைட் போதுமா எல்லாருக்கும் சொன்னது? ரமேஷ் குட் நைட். ராஜா குட் நைட். சிலம்பரசன் குட் நைட் செல்லம். அருண், முத்து, ராஜசேகர், ராஜேஷ் குட் நைட்டு. சுஜித் குட் நைட்டுமா. க்யூட்டு. பார்த்தீங்களா எத்தனை பேர் குட் நைட்டு போடுறாங்கன்ட்டு? நம்ம டக்கு டக்குன்னு குட் நைட்டுன்னு நம்ம ஒரு 4 பேர் சொல்லிவிட்டு இப்படி கட் பண்ணுற அந்த கேப்பில் எத்தனை பேர் டைப் பண்ணி குட் நைட்டுன்னு சென்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம முடிச்சிடுறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும்ல, சே நம்மளும் தானே குட் நைட் போட்டோம், நமக்கு சொன்னாலா பாரு அப்படின்ட்டு. பாருங்கள் எத்தனை பேர் குட் நைட் போடுறாங்கன்ட்டு. அப்படியே செல்ல குட்டைங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. சரி தங்கம், நாளைக்கு பார்க்கலாமா? குட் நைட்டு. ஹிட்மேன் குட் நைட். சரி அப்படியே குட் மார்னிங் சொல்லிட்டு போகலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங் செல்லக்குட்டீஸ். மீண்டும் இன்றே சந்திப்போம், அதுவும் நன்றாக சந்திப்போம்.